அமைச்சர்கள் இருக்கு. அந்த பொறுப்பில் இருந்து விலகக்கூடாது. அவ்வளவுதான். 3ஆம் தேதி கூட்டணியை அமைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தினால்தான் வடக்கே இருந்து சில தலைவர்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஆகையினால் அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கட்ட பஞ்சாயத்துல யார் பண்றாங்க, எப்படி நடந்தது எல்லாம் கூடி சீக்கிரத்தில் வெளிவர இருக்குது. முதல்ல நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது நிப்பாட்டுங்க. கழகங்கள் மீது உள்ள 2வது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் முழு ஆதரவை தெரிவித்து வருகிறார். எந்த ஒரு மாநிலத்திலும் அரசியல் ரீதியான எந்த செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டது கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக போவதை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் எந்த வகையிலும் கட்சியிலே அவர் தலை போடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சியில போய் தலையிடுறதுக்கு தேவை இருக்கு. 3 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைக்கிறது. 13 ஆண்டுகளாக குஜராத்துடைய மாநிலத்துடைய முதல்வராக இருந்த போது 13 ஆண்டுகள்ல ஒரு நாள் ஓய்வெடுத்தது கிடையாது. இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல ஓய்வெடுத்தது கிடையாது. இவங்களுக்குலாம் என்ன யோகியதை இருக்குது பிரதமரை பற்றி பேசுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஹிந்தி படிச்ச நேரத்தில் யாராவது வந்து பிரிச்சாங்களா? பிரிச்சு படிச்சாங்களா? அவங்களா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் பாமரன் வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது? அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளத்துல மலையாளம் கட்டாயமான பாடமொழியாக கொண்டு வரப்பட்டாச்சு. மேற்குத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்த கழகங்கள் இருக்கக்கூடிய இந்த 50 வருஷத்துல ஏன் கொண்டு வரல? ஏன் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றினீர்கள்? தமிழே தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி துரோகம் செய்தது இந்த கழகங்கள். மாற்றங்கள் கொண்டு வந்தது. முதல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பரீட்சை இல்லாத நிலையை மாற்றணும். தயவு செய்து மாற்றணும். எல்கேஜி படிக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைங்க சுமக்க முடியாத அளவுக்கு புத்தகங்கள் படிச்சுருக்காங்க. அது சரியா தப்பா அதுக்குள்ள நான் போகல. ஆனா பாமரம் வீட்டு குழந்தை 8ஆம் வகுப்புல இருந்துட்டு அப்பதான் 6ஆ படிக்கணுமா? ஏன் இந்த துரோகத்தை பண்றீங்க? கழகங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்தின் காரணமாக தமிழ்நாட்டு குழந்தைகள் தம்முடைய கல்வியை இழக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.